ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரிக்கு பிரதமர் வருகை மீண்டும் தள்ளி போகிறது. தகவல் வெளியிட்ட பாரதிய ஜனதா கட்சியினர். புதிதாக திறக்கப்பட்ட ரெஸ்டோ பாருக்கு எதிர்ப்பு. ஜேசிஎம் மக்கள் மன்றத்தினர் ஆர்ப்பாட்டம். சட்டமன்ற தேர்தலுக்கு 78 வாக்குச்சாவடிகள் நீக்கம், 840 குறைவு. 4 பேரிடம் 3 லட்சத்திற்கும் மேல் ஆன்லைன் மோசடி, சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. விழாக்கால சிறப்பு சலுகையாக நீங்கள் வாங்கும் அனைத்து ஆடைகளுக்கும் சிறப்பு ஆஃபர்களுடன் நிச்சய பரிசுகளும் உண்டு. கம்மியான பிரைஸ்ல பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் நம்பர் 460, அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரிக்கு பிரதமர் வருகை மீண்டும் தள்ளி போவதாக அரசியல் வட்டாரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி, தமிழகம் உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கான சட்டசபை தேர்தல் விரைவில் அறிவிக்கப்பட உள்ளது. இதனையொட்டி அரசியல் கட்சிகள் கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரியில் தற்பொழுதுள்ள என்ஆர் காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வரும் தேர்தலிலும் தொடர்வது உறுதியாகியுள்ளது. இதனையொட்டி ஆளும் கூட்டணி சார்பில் தேர்தல் தேதி அறிவிப்புக்கு முன்பாக பிரதமரை கொண்டு பெரிய அளவில் அரசு விழா நடத்தி மத்திய மாநில அரசுகள் சார்பில் பல்வேறு மெகா திட்டங்களை அறிவிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்காக வரும் 12ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி புதுச்சேரிக்கு வருவதாக கடந்த 2ஆம் தேதி அறிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சபாநாயகர் செல்வம் பிரதமர் நரேந்திர மோடி வரும் 16ஆம் தேதி புதுச்சேரிக்கு வருகை தர உள்ளதாக கூறினார். இந்நிலையில் பிரதமர் மோடி புதுச்சேரிக்கு வருகை வரும் 21ஆம் தேதிக்கு தள்ளி போவதாக பாரதிய ஜனதா கட்சியினர் கூறுகின்றனர். அதே நேரத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரும் 14ஆம் தேதி காரைக்காலுக்கு வருவதாகவும் அங்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேச உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் கூட்டணி உறுதியான போதிலும் தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடித்து வருவதாகவும், மேலும் பிரதமர் வருகையின் பொழுது துவக்கி வைக்க வேண்டிய திட்டங்கள், அறிவிக்க வேண்டிய மெகா திட்டங்கள் தேர்வு செய்யும் பணியிலும் குழப்பம் நிலவி வருவதாகவும், இந்த குழப்பங்களை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகையின் பொழுது பேசி தீர்க்கப்படும் என்றும், அதன் பிறகே பிரதமர் நரேந்திர மோடி புதுச்சேரிக்கு வருவது உறுதியாகும் என்றும் அரசியல் வட்டாரத்தில் தெரிவிக்கின்றனர். கொம்மந்தான்மேடு கிராமத்தில் புதியதாக திறக்கப்பட்ட ரெஸ்டோ பாருக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஜேசிஎம் மக்கள் மன்றத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வாகூர் தொகுதி கொம்மந்தான்மேடு கிராமத்தில் குடியிருப்பு பகுதியில் புதியதாக ரெஸ்டோ பார் திறக்கப்பட்டுள்ளது. இதற்கு அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் தலைமையில் மக்கள் மன்றத்தினர், பொதுமக்கள் ஆகியோர் ரெஸ்டோ பார் முன்பு திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது அவர்கள் புதியதாக திறக்கப்பட்ட ரெஸ்டோ பாரை அகற்ற வேண்டும் என வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். இதனையடுத்து ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் தலைமையில் பொதுமக்கள் பாகூர் காவல் நிலையம் சென்று ரெஸ்டோபாரை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் தெரிவித்தனர். பின்னர் அங்கிருந்து அவர்கள் கலைந்து சென்றனர். இது தொடர்பாக ரீகன் ஜான்குமார் செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது கூறுகையில், பாகூர் தொகுதி மக்களுக்கு தனியார் ரெஸ்டோபாரால் பாதுகாப்பு இல்லாத சூழல் உள்ளது எனவும், குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் ரெஸ்டோபாருக்கு அனுமதி அளிக்கக்கூடாது என்றும், எனவே இப்பகுதியில் திறக்கப்பட்டுள்ள ரெஸ்டோபாரின் அனுமதியை அரசு ரத்து செய்ய வேண்டும் எனவும் கூறியுள்ளார். உடனடியாக இதுக்கு அரசாங்கம் ஒரு நடவடிக்கை எடுத்து இந்த பாரை உடனடியாக இதை இடத்த மாற்றும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வேண்டிக் கொள்கிறேன். இதுக்கு ஒரு நியாயமான முறையில் தீர்வு கிடைக்கிற வரைக்கும் இந்த போராட்டம் கண்டிப்பாக தொடரும். நன்றி. புதுச்சேரியில் வாக்காளர்களின் எண்ணிக்கை குறைந்ததால் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்கு 78 வாக்குச்சாவடிகள் நீக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான குலத்துங்கன் தலைமையில் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடனான கலந்தாய்வு கூட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலையொட்டி நடந்த சிறப்பு சுருக்க திருத்தப்பணி மற்றும் புதுச்சேரியில் உள்ள வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கை குறைப்பது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தப் பணியின் பொழுது புதுச்சேரி மாவட்டத்தில் இறந்தவர்கள் மற்றும் முகவரி இல்லாதவர்கள் என கண்டறியப்பட்ட சுமார் 85,531 வாக்காளர்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர்.
இதன் காரணமாக பல வாக்குச்சாவடிகளில் வாக்காளர்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளது. முன்னதாக 1200க்கும் அதிகமான வாக்காளர்களை கொண்ட வாக்குச்சாவடிகள் பிரிக்கப்பட்டதால் புதுச்சேரியில் வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கை 918ஆக இருந்தது. தற்பொழுது வாக்காளர் எண்ணிக்கை குறைந்ததால் இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி வாக்குச்சாவடி மறுசீரமைப்பு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி வாக்காளர் பதிவு அதிகாரிகளால் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையின்படி 513 வாக்குச்சாவடிகள் மறுசீரமைப்பு செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் 78 வாக்குச்சாவடிகள் நீக்கப்பட்டுள்ளன. இதனால் மொத்தம் வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கை 918இல் இருந்து 840ஆக குறைக்கப்பட்டுள்ளது. சீரமைப்பில் 3 புதிய வாக்குச்சாவடிகள் அடங்கும். மேலும் 21 வாக்குச்சாவடிகள் இடமாற்றமும் 86 வாக்குச்சாவடிகளுக்கு பெயர் மாற்றமும் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் அதிகாரி குலத்துங்கன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் ஆன்லைன் மூலம் 4 பேரிடம் 3 லட்சத்திற்கும் மேல் மோசடி செய்யப்பட்டுள்ளது தொடர்பாக சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ரெட்டியார்பாளையத்தை சேர்ந்தவர் தனியார் வங்கி கிரெடிட் கார்டில் இருந்து அவரது அனுமதியின்றி மர்ம நபர்கள் மோசடியாக 2,10,000 எடுத்து ஏமாற்றியுள்ளனர். லாஸ்பேட்டையை சேர்ந்தவர் 510 ரூபாய்க்கு ஆன்லைன் கேரள லாட்டரி டிக்கெட் வாங்கியுள்ளார். இதனை அடுத்து அவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் கேரளாவில் இருந்து லாட்டரி ஏஜென்ட் பேசுவதாக கூறி தங்கள் வாங்கிய லாட்டரி டிக்கெட்டிற்கு 8 லட்சம் பரிசு விழுந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் லாட்டரி பரிசு பணத்தை பெற ஜிஎஸ்டி மற்றும் டெபாசிட் கட்டணம் செலுத்த வேண்டும் என கூறியுள்ளார். இதனை நம்பிய அவர் மர்ம நபருக்கு 36,000 ரூபாயை அனுப்பி ஏமாந்துள்ளார். இதேபோல் வில்லியனூரை சேர்ந்த பெண் 16,000, கொம்பாக்கத்தை சேர்ந்தவர் 34,000 என 4 பேர் மோசடி கும்பலிடம் 2,96,000 இழந்துள்ளனர். இதுகுறித்த புகாரின் பெயரில் சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவக் கல்லூரியில் அரசு பணியாளர்கள் நல கூட்டமைப்பு சம்மேளனம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவக் கல்லூரியில் அரசு பணியாளர் நல கூட்டமைப்பு சம்மேளனம் சார்பில் முற்றுகை போராட்டம் நடைபெற்று வருகின்றது. முதலமைச்சர் ரங்கசாமி பட்ஜெட்டில் 10,000 ரூபாய் சம்பளம் வழங்கியவர்களுக்கு 18,000ஆக உயர்த்தி வழங்க உத்தரவிட்டிருந்தார். இந்த உத்தரவின் பெயரில் மற்ற துறைகளுக்கு சம்பளம் ஏற்றி வழங்கப்பட்டதாகவும், ஆனால் இன்னும் கால்நடை மருத்துவக் கல்லூரியில் பணி செய்யும் 78 பேருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தவாறு சம்பளம் வழங்கப்படவில்லை எனவும், இதனை கண்டித்து ஊழியர்கள் அனைவரும் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பந்தப்பட்ட துறை மருத்துவர் மற்றும் அதிகாரிகளை அவர்கள் முற்றுகையிட்டனர். மேலும் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாகவும், நடவடிக்கை எடுக்காவிட்டால் போராட்டங்கள் இன்னும் தீவிரமடையும் எனவும், தொடர் போராட்டமாகவும் மாறும் என்றும் ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் அங்கு கால்நடை மருத்துவமனைக்கு பொதுமக்கள் தங்கள் பிராணிகளுடன் மருத்துவம் பார்க்க வந்திருந்தவர்கள் மருத்துவம் பார்க்க முடியாமல் வெளியே பிராணிகளுடன் காத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. பழங்குடியினர் நலத்துறை சார்பில் பெண்களுக்கு இலவச தையல் இயந்திரத்தை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி ஆதி திராவிடர் நலன் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் குடும்ப பெண்களுக்கு தொழில்திறன் மேம்பாட்டிற்காக இலவச தையல் பயிற்சி வழங்கப்பட்டு வருகின்றது. 2025-26ஆம் ஆண்டு கலித்தீர்த்தால் குப்பம் மற்றும் அபிஷேகப்பாக்கம் ஆகிய 2 தொழிற்பயிற்சி மையங்களில் மொத்தம் 41 பேர் தையல் பயிற்சி பெற்றனர். இப்பயிற்சியை வெற்றிகரமாக முடித்த 41 ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பெண்களுக்கு தையல் இயந்திரம் வழங்கும் நிகழ்ச்சி சட்டசபை வளாகத்தில் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு தையல் இயந்திரங்கள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், துறை செயலாளர் முத்தம்மா, இயக்குநர் அர்ஜுன் ராமகிருஷ்ணன், பயிற்சியாளர் மகேஸ்வரி உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் PhD படிப்பிற்கு விண்ணப்பிக்க காலக்கெடு 28ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் உள்ள பல்வேறு PhD படிப்புகளுக்கு நுழைவுத் தேர்வு அடிப்படையில் சேர்க்கை நடத்தப்பட உள்ளது. இதற்காக அறிவிப்பு நவம்பர் மாதம் வெளியாகி விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டு வந்தது. இதனிடையே விண்ணப்பத்திற்கான காலக்கெடு வரும் 28ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. நுழைவுத் தேர்வு நாடு முழுவதும் 24 மையங்களில் நடைபெற உள்ளது. மேலும் ஒரு மாணவர் 2 PhD படிப்புகளுக்கு விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கலாம். இருப்பினும் 2 படிப்புகளுக்கும் தனித்தனியே கட்டணம் செலுத்த வேண்டும். விண்ணப்ப கட்டணமாக SC/ST பிரிவினருக்கு 750 ரூபாயும், இதர பிரிவினர் 1,500 ரூபாயும் கட்டணத்தை செலுத்த வேண்டும். இந்த கட்டணம் ஆன்லைன் மூலம் செலுத்த வேண்டும். மேலும் மாற்றுத்திறனாளிகள், 3ஆம் பாலினத்தவர்களுக்கு விண்ணப்ப கட்டணம் இல்லை. நுழைவுத் தேர்வு தேதி, தேர்வு மையத்தின் விவரங்கள் பின்னர் தெரிவிக்கப்படும் எனவும் புதுச்சேரி பல்கலைக்கழகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தேர்தல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 35 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி சட்டசபை தேர்தல் விரைவில் நடைபெறவுள்ளது. இதனையொட்டி தேர்தல் நேரத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் பொருட்டு காவல்துறையினர் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரியில் உள்ள காவல் நிலையங்களில் குற்ற பின்னணியில் உள்ள ரவுடிகள், அடிதடி வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகள் மீது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு வருகின்றது. அதன்படி சேதராப்பட்டு, ரெட்டியார்பாளையம், அரியாங்குப்பம் காவல் நிலையங்களில் தலா 5 பேர் உட்பட பல்வேறு நிலையங்களில் ரவுடிகள், அடிதடி குற்றவாளிகள் என 35 பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து ஆட்சியருக்கு பரிந்துரை செய்துள்ளனர். புதுச்சேரியில் துணை ஆய்வாளர்கள் உட்பட 62 காவலர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரி காவல்துறையில் காவல் அதிகாரிகள் மற்றும் காவலர்களுக்கு இடமாற்றம், பதவி உயர்வு வழங்கப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் சமீபத்தில் பதவி உயர்வு பெற்ற உதவி துணை ஆய்வாளர்கள் 27 பேர், ஏட்டுகள் 34 பேர் மற்றும் ரேடியோ ஆபரேட்டர் ஒருவர் என இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதற்கான உத்தரவை புதுச்சேரி காவல்துறை தலைமையக காவல்துறை கண்காணிப்பாளர் மோகன்குமார் பிறப்பித்துள்ளார். காமராஜர் நகர் மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதி தலைவர் டி. விஜயராஜ் பிறந்தநாளை முன்னிட்டு சாரம் ஸ்ரீ முத்து விநாயகர் கோவிலில் சிறப்பு அர்ச்சனை நடைபெற்றது. காமராஜர் நகர் மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதி தலைவர் டி. விஜயராஜ் பிறந்தநாளை முன்னிட்டு சாரம் ஸ்ரீ முத்து விநாயகர் சுப்பிரமணியர் சுவாமி நாகமுத்து மாரியம்மன் திருக்கோவிலில் சிறப்பு அர்ச்சனை நடைபெற்றது. முன்னதாக அமைச்சர் ஜான்குமாரிடம் ஆசி பெற்றார். இதில் சாரம் வார்டு நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அடுத்து வருவது புதுச்சேரியின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 14,155 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,970 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் முத்து சில்க் ஹவுஸின் புதுச்சேரி நேரு வீதி வணிக திருவிழா வருகின்ற ஜனவரி 1 முதல் பிப்ரவரி 20 வரை. நீங்கள் வாங்கும் ஆடைகளுக்கு பரிசு கூப்பன்களை பெற்று உங்களுக்கான பரிசுகளை வென்று மகிழ்ச்சி அடையுங்கள். முத்து சில்க் ஹவுஸ், புதுச்சேரி. உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி